மோனிகா, இதுக்கப்புறமா இந்த கேம் விளையாட முடியாது, விளையாடவும் கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் அணை அணை. இன்னைக்கு நம்ம சார்லி சார்லி கேம் விளையாட போறோம். அது விளையாடி அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க போறோம். அம்மா, பென்சில் உண்மையிலேயே பதில் சொல்லுமாமா? அதுதான் உண்மையான்னு பார்க்க போறோம். அக்கா, அந்த ரூல்ஸ பத்தி சொல்லு. பேப்பர்ல வந்து எஸ் ஆர் நோன்னு எழுதி இருக்கும். நம்ம கேக்குற क्वेश्चंसோ எஸ் ஆர் நோ क्वेश्चंस தான் கேட்கணும். நம்ம ஏதாவது பதில் கேட்டோம்னா அது வந்து எஸ்ன்னு சொல்லிச்சுனா எஸ்ன்னு அர்த்தம், நோல நின்னுச்சுனா நோன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. நம்ம இந்த கேம் விளையாடுறதுக்குள்ள இந்த மெழுகுவத்தி அலைஞ்சிருச்சுனா இன்னொரு மெழுகுவத்தி வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேமை நம்ம எக்காரணத்தை கொண்டு பாதியில நிறுத்திட்டு போகவே கூடாது. தொடங்குறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, முடிக்கிறது சார்லியோட கையில தான் இருக்கு. இவாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். சார்லி சார்லி ஆர் யூ தேர்? சார்லி சார்லி ஆர் யூ தேர்? சார்லி சார்லி ஆர் யூ தேர்? மோனிகா, அது காத்துக்கு திரும்பி இருக்கும். மோனிகா, அப்ப என்னமா திருப்பி கேட்கலாமா? சரி சரி, நான் இப்ப சரி பண்றேன். சார்லி சார்லி நீங்க இருக்கியா? சார்லி சார்லி நீங்க இருக்கியா? அப்படி நீங்க இருக்கனா இந்த மெழுகுவத்தி அணை. மோனிகா, இதுவும் காத்துலதான் அணிஞ்சிருக்கும். இரு நான் இன்னொரு ட்ரை பண்றேன். சார்லி சார்லி நீங்க இருக்கியா? சார்லி சார்லி நீங்க இருக்கியா? நீங்க இருக்கனா இந்த மெழுகுவத்தி எரியணும். அம்மா, மெழுகுவத்தி தன்னால எரியுது. அப்ப கண்டிப்பா சார்லி சார்லி இங்க தான் இருக்கு. சரி சரி, இருக்கட்டும். சரி, நீ क्वेश्चन கேட்கணும்ல, ஃபர்ஸ்ட் அத கேளு. சார்லி சார்லி உனக்கு என் பேர் தெரியுமா? சார்லி சார்லி உனக்கு என் பேர் தெரியுமா? சார்லி சார்லி உனக்கு என் பேர் தெரியுமா? அம்மா, எஸ்ன்னு இருக்கு. அப்படினா சார்லிக்கு என்னோட பேர் தெரியும்ல? சரி, உனக்கு தெரியும் சொல்றல, அப்ப அவ பேர் சொல்லு. அம்மா, சார்லியால எப்படிமா என்னோட பேரை சொல்ல முடியும்? அதால வெறும் எஸ் ஆர் நோ மட்டும் தானே சொல்ல முடியும். மோனிகா, இரு நான் பாக்குறேன். மோனிகா பிரபு, இங்க பாருங்க. அது மோனிகா பிரபுன்னு சொல்லிருக்கு. அப்ப சார்லியால பதிலா சொல்ல முடியும். அம்மா, இது என்னோட பேர் தானா? சரி இரு, அடுத்த கேள்வி நான் கேக்குறேன். சார்லி சார்லி நாங்க இப்ப டேஞ்சர்ல இருக்கோமா? சார்லி சார்லி நாங்க இப்ப டேஞ்சர்ல இருக்கோமா? சார்லி சார்லி நாங்க இப்ப டேஞ்சர்ல இருக்கோமா? அம்மா, நம்ம டேஞ்சர்ல இல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மோனிகா. சரி இருங்கம்மா, இப்ப நான் கேக்குறேன். சார்லி சார்லி ஏதாவது பயங்கரமா நடக்க போதா? சார்லி சார்லி ஏதாவது பயங்கரமா நடக்க போதா? சார்லி சார்லி ஏதாவது பயங்கரமா நடக்க போதா? எஸ் அம்மா, இங்க ஏதோ பயங்கரமா நடக்க போதுமா? ஆமா மோனிகா, எனக்கு அதுதான் தோணுது மோனிகா. அம்மா, நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த மெழுகுவத்தி ரொம்ப வேகமா கரைஞ்சிக்கிட்டே வருது. ஆமா மோனிகா, கரைஞ்சிட்டே வருது. சரி இரு, அடுத்த கேள்வி நான் கேக்குறேன். சார்லி சார்லி நீ நல்ல ஆத்மாவா? சார்லி சார்லி நீ நல்ல ஆத்மாவா? சார்லி சார்லி நீ நல்ல ஆத்மாவா? மோனிகா, இங்க பார், நோ வந்திருக்கு. இது நல்ல ஆவி கிடையாது, இது ஒரு மோசமான ஆவி. நம்ம இந்த கேமை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இருந்து உடனே போயிடலாம் மோனிகா. மாமா, மறுபடியும் பேப்பர். இரு மோனிகா, நான் பாக்குறேன். நான் யாரும் கிடைக்காம இருந்தேன், நீங்க என்ன கூப்பிட்டுட்டீங்க. நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இப்ப இந்த கேமை முடிக்கவே முடியாது. மோனிகா மோனிகா, இதுக்கப்புறமா இந்த கேம் விளையாட முடியாது, விளையாடவும் கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் அணை அணை. சீக்கிரம் மோனிகா, இந்த டோரை திறக்க முடியல மோனிகா. ஐயோ வாமா, பக்கத்து ரூம் அது திறக்குதான்னு பாப்போம். சரி போ. அம்மா, இந்த ரூம் திறக்க முடியல. கொஞ்சம் தள்ளு, நான் ட்ரை பண்றேன். மோனிகா, திறக்க முடியல மோனிகா. மோனிகா, இந்த வீட்டை சார்லி அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. நம்மளால இந்த வீட்டுல இருக்க முடியாது. வா, நம்ம வெளியே போயிடலாம். வா